I'm a congressman by birth, brought up and practiced. சின்ன வயசுலே காமராஜ் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு. எல்லா மாணவர்களுக்குமே அண்ணா ஒரு பெரிய ஆகிரி. அண்ணாவுடைய பேச்சை ரசிப்பேன், கலைஞருடைய பேச்சை ரசிப்பேன். ஆனா அவங்க கொள்கைகள் மீது எனக்கு ஈடுபாடு இல்லை. கட்டுரை படிச்சனா தினமணியில் அதில் நீங்க தமிழ்நாட்டை விட்டுட்டீங்களா? நம்ம தானே முதல்ல போட்டோம் அந்த சட்டத்தை. வாக்கிங் போயிட்டு நிக்கிறேன், டிஎஸ்பி வீட்டுக்குள்ள நிக்காரு, சிஎம் வீட்டுல இருந்து வந்துருங்கய்யா, அந்த பத்திரிகை வாங்கிட்டு வச்சு தமிழ்நாடு சுட்டு போயணும். தலைவர் மூப்பனார் கூட்டு வர்றார். மதுரையில பெரிய அட்டாக், நெடுமாறன் தலைமையில அவங்க அம்மாவுடைய அட்டாக் பண்ணி கான்வாய் அடிச்சாங்கல்ல. தலைவர் மூப்பனாரும் நானும் பேக் சீட்ல, அவர் கார் ஓட்டுவார். இந்த பக்கத்துல அம்மா சோனியா காந்தி அம்மா போயிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கடலை பார்த்துட்டு போறாங்க. ஒரு ஓல்டு லேடி, ஐயா அவன் ரோசாப்பூ காலு இந்த மண்ணுல வேகுது ஐயா, அந்த மண்ணில தான் வெந்துகிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க இந்த ஏஜ்ல. ஆனா அது இல்ல, அது இல்ல. அந்த கால் தான் அவரை கடைசியில் ராஜீவ் காந்தின்னு அடையாளம் காமிச்சது அந்த கால் தான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இங்க ஜெயலலிதா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா உயிர் பயம் தான். இறங்குன உடனே அடிச்சான் பாருங்க, விறகட்டையை வச்சு சட சடன்னு அடிச்சு. பெரிய நல்ல வேளை நம்ம கொஞ்சம் டாலா இருந்து. ரஜினி காங்கிரஸ்குள்ளார வர மாதிரி பிளான் உள்ள வரல. அவர் என்ன கேம்பெயின் பண்றாங்க. மோடி அமித்ஷா வழிகாட்டுதலில் இன்னொரு 5 ஆண்டுகள் இந்தியாவில் நடந்தா அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலினுடைய ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்க இந்தியா முழுவதும் விஸ்தரிச்சால்தான். arunjol.com மற்றும் தமிழ்நாடு நவ் இணைந்து வழங்கக்கூடிய உள்ளதை பேசுவோம் நிகழ்ச்சியில் நாம சந்திக்கக்கூடிய ஆளுமை பீட்டர் அல்போன்ஸ். ஒரு ஆர்கானிக்கான காங்கிரஸ்மேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப பிடிமானமாக இருக்கக்கூடியவர். அந்த உரிமைகள் எதையுமே விட்டு கொடுக்காதவர். அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஐடியா ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஐடியா ஆஃப் இந்தியாங்கிற மாரி. அதில் எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது. காங்கிரஸை எதிர்த்து ஒரு அரசியல் அப்படிங்கிறத அவரால் கற்பனை பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையோட அமைச்சுக்கிட்டவர். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழேந்து வந்தவர்னா ஒரு காங்கிரஸோடைய கீழ் பொறுப்புகளில் ஆரம்பித்து, மாவட்ட பொறுப்பில் ஆரம்பித்து, அப்படி படிப்படியாக ஒரு தேசிய அளவிலான எல்லா தலைவர்களோட பரிச்சயம், டெல்லி சம்பந்தமான உறவுகள், இதெல்லாம் கூடின ஒரு அனுபவம் உண்டு அவருக்கு. இன்னைக்கு பல விஷயங்களை பேச போகிறோம். உரையாடலுக்குள்ளே இருப்போம். வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே உங்களுக்கு நேராக உங்களோட தென்காசிக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து நீங்கள் வரீங்க. அது பலருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வரீங்க. உங்கள் அப்பா கல்விப்புல சூழலில் இருக்காங்க. உங்களுக்கு அரசியல் எப்படி வந்துச்சு? அரசியலோட அந்த கனெக்ஷன், குடும்பத்திலேருந்து இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்து சொல்ல முடியுமா? அதாவது எங்கள் குடும்பம் எங்கள் கிராமத்தில் ஒரு முக்கியமான குடும்பம். என் மதருடைய தாத்தா அந்த இடத்துல ஒரு பெரிய நிலச்சி வந்தார். எங்கள் அப்பா ஒரு பெரிய அகடமிஷியன். எங்களுடைய தாலுகாவில் அவர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட். அவர் பேர் பேராசிரியர் சுவாமிநாதன் பேர். எங்கள் அம்மா பேர் கிரேஸ் அம்மாள்னு பேர். ஸோ அந்த ஒரு சேர்ந்த மரம்னு ஒரு கிராமம் சங்கரங்கோயில் தாலுகாவில். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு நம்ம வைகோ இருக்கார் இல்லையா, வைகோவும் நானும் ஒரே ஒரு யூனியன். இன்ஃபேக்ட் வைகோவுடைய தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் கூட ரொம்ப நண்பர்கள். எங்கள் வீட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்க வீட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பர்ஸ் இருந்தாங்க. தலைவர் காமராஜ் மேலே ஒரு பெரிய மரியாதை. ஒரு தலைவர் காமராஜுக்கு எங்கள் தாத்தாவுக்கும் நல்ல அறிமுகம் உண்டு. எனக்கு சின்ன வயசுலே காமராஜ் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. எங்கள் பகுதியிலையும் ஒரு காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கான இடம். தமிழ்நாட்டிலே காங்கிரஸிற்கு ஆதரவான மாவட்டம், அதாவது நாகர்கோயிலை விட்டுடுங்க, அதுவும் மற்ற ஜில்லாக்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஒரு ரொம்ப அந்த மாவட்டம். அதனால் எனக்கு காங்கிரஸில் ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்புறம் அதனால் மாணவர் பருவத்தில் இருந்தே நான் அந்த மாதிரி ஒரு தேசிய பார்வை. எனக்கு இந்த மாநில அரசியல் மேலே ஈர்ப்பு இல்லை. என்ன சொல்ல போனால், இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருகின்ற போது மாணவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினப்போ நான் ஆப்போசிட்டாக நடத்தினேன். அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரிக்கு வந்த பிறகு தலைவர் காமராஜரோடு ஏற்பட்ட அறிமுகம், நெருக்கம், அதை பக்கத்திலிருந்து பார்க்க 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 இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு பொது வாழ்வா அப்படின்னு ஒரு பிரமிப்பு. அது மாதிரி தொடர்ந்து வந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா மாணவர்களுக்குமே அண்ணா ஒரு பெரிய ஆகிரி. அவருடைய செல்வாக்குக்கு ஆட்படாமல் ஒரு ஆள் இருக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப பேச்சில், ரொம்ப தமிழ் பேச்சிலலாம் ரொம்ப உற்சாகமானவர்.
அண்ணா உங்களுக்கு எப்படி இருந்தாரு? அண்ணாவை பார்த்ததுங்கிறது எப்படி இருந்துச்சு? அதாவது எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவுடைய பேச்சை ரசிப்பேன். கலைஞருடைய பேச்சை ரசிப்பேன். ஆனா அவங்க கொள்கைகள் மீது எனக்கு ஈடுபாடு இல்ல. அண்ணா வந்து ஒரு ஊருக்கு பேச வராருன்னா, போய் தெரியாம நின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கறது. கலைஞர் பேச வராருன்னா, எங்கேயாவது உட்கார்ந்து கேட்கறது. அதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த கொள்கைகளின் மீது எனக்கு வந்து அவ்வளவு ஈர்ப்பு வரல. எனக்கு வந்து காமராஜருடைய தியாகம், பொது வாழ்வு, சுதந்திர போராட்டம் அது நிறைய கொஞ்சம் படித்ததின் காரணமாகவும் இருக்கலாம். அதனால எனக்கு அதுல தான் வந்து அகில இந்திய பார்வை. ஒரு மாநிலம் சார்ந்த என்னுடைய துவக்க புள்ளிகள் அந்த மாதிரி ஒரு பார்வை எனக்கு இல்ல. இப்போ கலைஞர் அவர்கள்லாம் வந்து மாநில சுயாட்சி அவர்களை பற்றி பேசும்போது, நான்லாம் அத வந்து பிரிவினைன்னு சொல்லி மேடைகள்ல பேசின ஆட்கள். ஆமா, எதிர்த்து நிக்கிறீங்க. எதிர்த்து பேசினேன். ஒவ்வொரு மேடையா பேசினேன். அதாவது இது பிரிவினையினுடைய முதல் பிள்ளையார் சொல்லியது. ஆகவே பிரிவினைக்கு பேசுகிறவர்கள் தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி பேசுகிறார்கள்னா பேசியிருக்கோம். அப்ப ஜெயகாந்தன் தலைமையில வி.வி.கே. சம்பத் அது ஒரு பெரிய டீம். அவங்களோட நாங்க ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணும்போது, இத மாரி தான் நாங்க பேசியிருக்கிறோம். இப்ப காமராஜரை நீங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுங்கிறது வேற. ஆனா காமராஜரை வந்து நீங்க இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம், சட்டக்கல்லூரி மாணவர் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்க்குறீங்க இல்லையா? அந்த சந்திப்புல அவரோட சந்திப்புங்கிறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப குறிப்பா காமராஜரோட முதல் சந்திப்புல நீங்க பார்த்தப்பயே லைஃபுக்குமான ஒரு செய்தியை எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படி என்ன செய்தியை எடுத்துக்கிட்டீங்க? அவரை முதல்ல பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு எளிமையா இருப்பாரான வைரவன் மட்டும்தான் உண்டு அங்க. வேற யாரும் கிடையாது. தலைவர் வந்து மேல இருப்பாரு. யாராவது நான் இனிஷியலா பார்க்கும்போது யாராவது சொன்னா கீழே வருவார். அதுக்கு பிறகு நான் 2வது வருஷம்லாம் அவரால் கீழே இறங்க முடியல. மேலே தான் போய் பார்க்கறது. அன்னைக்கு வந்து உட்கார்ந்தாரு. நாங்க ஒரு 4, 5 மாணவர்கள் போயிருந்தோம். சட்டக்கல்லூரி மாணவர் காங்கிரஸ்ங்கிற பேர்ல. அப்போ அவர் ஒருத்தட்டையா கேட்டு வந்தார். உங்களுக்கு எந்த ஊரு, உங்களுக்கு எந்த ஊருன்னு என்கிட்ட கேட்ட உடனே நான் திருநெல்வேலியான்னு சொன்னேன். திருநெல்வேலினா எங்க அப்படின்னாரு. நான் சங்கரன்கோவில் தாலுகாயா. சங்கரன்கோவில் தாலுகானா அது எந்த ஊருன்னு சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் நம்ம ஊரு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொரண்டன்னு ஊரு. ஆமா சொரண்ட தெரியும். அது பக்கத்துல எந்த ஊருன்னு அப்படின்னாரு. ஐயா சேர்ந்தமரம். சேர்ந்தமரம்னு சொல்லுங்க. சொரண்ட, கொலையநேரி, கடையால் உருட்டி நடுவுல வந்து ஒரு தாம்போதி போகுமே அது தாண்டாதானே உங்க ஊருனார். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. இது என்ன வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஜாகிரபியை பற்றி பூகோளத்தை பற்றி இவ்வளவு தெரிஞ்ச தலைவர் வந்து வேற யாரும் முடியாது. அதே மாதிரி தான் கலைஞருக்கும் தெரியும். கலைஞருக்கும் அதே மாதிரி தெரியும். அப்போ வந்து எனக்கு பிரமிப்பா இருந்துன்னு வச்சிங்களேன். அப்புறம் எங்க தாத்தா பேரை சொன்ன உடனே தெரியுமே எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி எனக்கு தெரியுமே அப்படின்னு உடனே சொல்லிவிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிறது. நல்ல விஷயங்கள் வந்து கேட்பார். அதில் ஒரு நாள் என்ன நடந்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிளப்பில் இருந்தேன். காலைல இல்லஸ்ட்ரேட் வீக்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து காமராஜ் ஒரு கண்ணாடியை கழட்டுற மாதிரி ஒரு படம் உண்டு தெரியுமா, ஒரு சேரில் சாஞ்சிக்கிட்டு படம். அந்த படத்துக்கு கீழே வந்து ஸ்கே பிளான் ஏ சக்ஸஸ் அப்படின்னு போட்டு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன். நான் அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த படத்தை இது கீழே பார்த்தேன். தலைவர் காமராஜ்கிட்ட போய் நம்ம வந்து இங்கிலீஷ் புத்தகம்லாம் படிக்கணும்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஐயா இல்லஸ்ட்ரேட் வீக்கில் உங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கியான்னு. அப்படியா என்ன கட்டுறன்னாரு. சொன்ன இந்த உங்கள் கே பிளான் வந்து சக்ஸஸ் ஆனு என்ன சொல்லியிருக்கான்னு அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியலை. சொன்னார் அது ஒரு புக் ரிவ்யூன்னு. அவர் சொன்ன வார்த்தையே கேளுங்க, அது ஒரு புக் ரிவ்யூன்னு. அது வந்து கட்டுறதில்லன்னு. அதனால அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது விஷயங்களை வந்து சரியாக தயார் செய்யாமல் இவர்கள் இந்த தலைவர்கிட்ட சொன்னா மாட்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி கலைஞர்கிட்ட ஒரு அனுபவம் ஆகிப்போச்சு. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்ததுல அதுக்கு தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி. அந்த கட்டுரை வந்து நான் எழுதி கொடுத்து 5 நாள் ஆச்சு. வந்துருக்கு நான் மறந்துட்டு நான் காலையில் 5 மணிக்கு அனுப்பிச்சு வாக்கிங் நடைபயிற்சி புறப்பட்டு இருக்கேன். வீட்டில் ஃபோன் பண்ணி அடிக்குது. எடுத்தா அந்த பக்கத்தில் கலைஞர். என்னென்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவர் என்னன்னு சொன்னேன். உங்க கட்டுரை படிச்சனார் தினமணியில். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு கட்டுரை படிச்சனார். ஆமாய்யா. அதில் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுட்டீங்களா? நம்ம தானே முதல்ல போட்டோம் அந்த சட்டத்தை. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இல்லையா நான் போட்டேன் அவங்க விட்டாங்கன்ட்டான். எனக்கு சொன்ன வந்து வேற வழியே தெரியல. அந்த அது ஒரிஜினல் படி வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா அதை உடனே எனக்கு அனுப்புங்கன்ட்டார். சரி இது மாட்டிக்கிட்டேன். அப்ப நினைச்சேன் சரி இல்ல வந்த உடனே எழுதி விறுவிறுன்னு எழுதி அதுல தமிழ்நாட்டை சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து விட்டுறணும்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து நிக்கிறேன். வந்து டிஎஸ்பி வீட்டுக்குள்ள நிக்காரு. சிஎம் வீட்டுல இருந்து வந்திருக்கையா அந்த பத்திரிகை வாங்கிட்டு வச்சு
எடுத்து பார்த்தேன் ஒரிஜினலா. அதுல எழுதியிருக்கேன், தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் இந்த சட்டம் ஏற்கனவே இருந்துன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபார்ச்சுனேட்டா நீங்க எழுதியிருக்கேன் அவங்க தான் ஒன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு சொன்னார். பார்த்தியா, எனக்கு தெரியும் அவன் வேணுக்குன்னு அந்த பேரை சொல்லி வேணுக்குன்னே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் முரசொலி இதை முழுதும் போட்டார். அந்த மாதிரி இந்த தலைவர்கள்ட்ட எப்படி அது மாதிரி, அதே மாதிரி தலைவர் மூப்பனார்ட்டையும் எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்பார். நீங்க எதையும் நீங்க சொல்லும் போது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்கள்கிட்ட தான் புதுசா கேட்குற மாதிரி கேட்பாங்க. என்னன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது.